என்னுடைய பேர் மு. திருவேங்கடம் யாதவ், மாநகர் மாவட்ட துணைத் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீகம் மற்றும் திருக்கோயில் மேம்பாட்டு பிரிவு, திருச்சி மாவட்டம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, அங்க வச்சு இங்க வச்சு ஆண்டவன் மேலே கையை வச்சுட்டான் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு எங்க பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருக்குன்னா திருமலையில தெரிஞ்சிருக்கு. திருமலையில திருப்பதியில அந்த லட்டு செய்யக்கூடிய அந்த கூடுதலா இருக்கக்கூடிய பொருட்களான நெய்யில மாட்டினுடைய கொழுப்பு மிக அதிகமாக கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது 1% கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னை போன்ற பக்தர்களுடைய கோரிக்கை. இதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அப்ப அதை எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க, இது எப்படி இவ்வளவு சதவீதம் கூடுச்சுங்கிறது தெரிய வரல. கடந்த ஆட்சியில இருக்கக்கூடிய தவறுகளை இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்டுபிடிப்பது எல்லா ஆட்சி முறையிலுமே இருந்துகிட்டு நடைமுறை தான். ஆனா அது ஆண்டவன் காரியத்துல மிக சிரத்தையா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த மாதிரி மாட்டு கொழுப்பை சேர்த்து அந்த நெய்யை உருவாக்கி இருக்காங்கன்னா இது லாப நோக்கம் கருதி தவிர வேற என்னவா இருக்க முடியும்? நிச்சயமா ஒரு ஒரு கிலோ நெய் வித்தாலே ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா ஒரு 600 ரூபாய் பொருளுக்கு 50 ரூபாய் லாபம்னாலே 8% 10% அவங்களுக்கு லாபமா இருக்கு. இன்னும் இதை விட 50% வேணுங்கும் போதுதான் இந்த மாட்டு கொழுப்பு, நாய் கொழுப்பு, பன்னி கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் இப்ப ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அங்க அனுப்பக்கூடிய பொருட்கள்ல இன்னும் என்னென்ன மோசடிகள்லாம் நடக்குதுன்ட்டு தெரியல. இத்தனைக்கும் மிக கவனமா தான் ஒவ்வொரு முறையும் டெண்டர்னு போடுறாங்க. பல்வேறு இடங்கள்ல அதிகமா பசுமாடுகள் இதெல்லாம் கொல்லப்படுறதா தகவல் வருது. இப்படி இந்த பசுமாடுகள் கொல்லப்படுறதே இந்த மாதிரி போலியான நெய்யோட சேர்த்து ஒரு மூலப்பொருளை கலக்கிறதுக்காங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறது மாதிரி பல விலங்கின ஆர்வலர்கள், அந்த மாதிரி உயிரின ஆர்வலர்கள்லாம் பேசும்போது இது இதுக்காகத்தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. என்னதான் நடக்குது இந்த நாட்டிலேனே ஒண்ணுமே புரியல. சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதுங்கிறாங்க, தர்மத்தினுடைய ஆட்சி நடக்குதுங்கிறாங்க. ஆனா நாங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஆட்சி நடக்கிறதுனாலதான் இப்ப மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடுகள் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த முறைகேடு நடந்தது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு ஆந்திர முதல்வருக்கு ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, இந்த மாதிரி தவறு இனி உங்கள் ஆட்சியில கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் தீவிரமா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களை போன்ற பக்தர்களுடைய வேண்டுகோளா இருக்கு. மற்ற எல்லா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள்ல இறைவனுடைய பக்தியும் இறைவன் மேல இருக்கக்கூடிய பயமும் அதிகம் இருந்துன்னா கர்நாடகாவும் ஆந்திராவும் தான். அந்த மாநிலத்துல 2 மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய திருக்கோயில்ல இந்த மாதிரி நடந்திருக்கிறது உண்மையிலே வேதனையா இருக்கு. இந்த விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் கண்காணிக்கப்படணுங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்க மத்திய அரசுக்கும் அந்த அறநிலைய பிரிவுக்கும் நாங்க வைக்கிறோம். நிச்சயமா இதுல முழு கவனம் எடுத்து செலுத்தி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த விலங்கு கொழுப்பை போட்டு அந்த நெய்யை ரெடி பண்ணது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சொல்றாங்க. அவங்க தான் அதை அவுட் சோர்சிங் முறையில் அந்த நெய்யை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன வேணும்? லாபம் லாபம் லாபம், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு போகும்போது எங்க கொண்டு போக போறீங்கன்னு தெரியல. இருக்கும்போது நன்மை பண்ண பாருங்க. பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய உயிரோட நீங்க விளையாட வேணாம்னு இந்த நேரத்தில் நாங்க கேட்டுக்கிறோம். இதை உடனடியாக அரசும் கவனம் செலுத்தணும்ட்டு நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிறோம்.